அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நாங்கள் இப்போ தான் 2 நாளாக கோவிலாக போயிட்டு இன்றைக்கி தான் நாங்கள் வீட்டுக்கே வந்திருக்கோம். வந்துட்டு இப்போ வந்து வீட்டில் வந்து நான் என்ன சமையல் பண்ணலான்ட்டு என்ன சமையல் பண்ண போகிறேன், எப்படிலாம் வீட்டை க்ளீன் பண்ண போகிறேன்றத ஒரு வீடியோவாக சிம்பிளாக எப்படி ஈஸியாக மெத்தடில் வீட்டை க்ளீன் பண்ணலான்றதை நான் சிம்பிள் வீடியோவாக போடுறேன். இதை பாருங்கள், 2 நாள் கவனிக்காத வீடு எப்படி இருக்குது பாருங்கள். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன். ஆனால் ஊர்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் இன்னொரு கோவிலுக்கு போயிட்டு இப்படி 2 நாளாக கோவிலாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்க வீட்டை நான் எவ்வளோ குயிக்காக க்ளீன் பண்ண போகிறேன், எப்படி சிம்பிள் ஐடியாவாக நான் க்ளீன் பண்ண போகிறேன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்திருக்கேன். இதை பாருங்கள், இந்த துணியெல்லாம் முதல்ல நான் இதை பாருங்கள், எங்கள் வீட்டில் மட்டும் எனக்கு கறி துணி இவ்வளோ அழுக்காகிடுது. எவ்வளோ நல்லா டவல் வாங்கினாலும் எவ்வளோ நல்ல துணி வாங்கினாலும் எல்லாம் இந்த மாதிரி ஆகிடுது. இப்போ முதல்ல நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்து இதை வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறேன் இதை. அதுக்கப்புறமா நான் வந்து புளி சாதம்லாம் பண்ணேன். அந்த பாத்திரத்தை முதல்ல அந்த அழுக்கு பாத்திரத்தில் எது கீழே போடணுமோ அதெல்லாம் வந்து நான் முதல்ல கிச்சனை நீட் பண்ணிக்க போகிறேன். முதல்ல பெட்ரூமை க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இதை பெட்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு ஹாலை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து குக்கிங் வேலையை ஆரம்பிச்சிருவேன். இப்போ நான் வந்து 2 நாள் நாங்கள் ராமேஸ்வரமும் அப்புறமா காரைக்குடி அந்த 2 கோவில் காரைக்குடி 2 ஊருக்கும் போயிட்டு பாம்பன் பாலம் ராமேஸ்வரத்தில் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். வந்துட்டு மறுநாள் இந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து இன்றைக்கி நியூ இயர்க்கு 2 கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு வேலை கரெக்டாக இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்தனால நான் வந்து ஒரு வேலை செய்யலை. இப்போ வந்து நான் முதல்ல பெட்ரூமை க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இப்போ பெட்ரூமில் நான் பட்டு புடவைங்க இதெல்லாம் போட்டு முதல்ல இந்த துணிங்களெல்லாம் எடுத்துகிட்டு பெட்டை க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இந்த துவைக்க வேண்டிய துணிகள் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா பெட்ரூமில் என்னென்ன போட்டு வச்சுருக்கோமோ அதில் முதல்ல நம்ம பெட்ஷீட்டையும் போட்டு பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் சரி பண்ணிடணும். பெட் ஸ்ப்ரெட்டை சரி பண்ணிவிட்டு பில்லோ கவர்லாம் கரெக்டாக போட்டு இதை க்ளீன் பண்ணிட்டனாலுமே நமக்கு பெட்ரூம் க்ளீன் ஆயிடுச்சு. நான் வந்து பெட்ரூமில் மடிக்க வேண்டிய துணிகளை தனியாக போட்டுக்கிட்டேன், துவைக்க வேண்டிய துணிகளை தனியாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் வெள்ளை சட்டையெல்லாம் நான் வந்து தனியாக எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு இப்போ பெட்ரூம் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு பெட்ரூம் எங்கள் வீட்டை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் பெட்ரூமில் எல்லா துணியும் எடுத்துகிட்டு நீட் பண்ணிட்டேன். இனிமேல் பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றணும். இன்றைக்கி வந்து நியூ இயர்ன்றனால நான் வந்து பெட் ஸ்ப்ரெட்டை மாற்றிடுவேன். அதை மாற்றிட்டு இந்த பெட்ஷீட்டை பெட் ஸ்ப்ரெட்டை க்ளீன் பண்ணி போட்டுட்டேன்னா பெட்ரூம் இப்போ நீட் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் இப்போ வந்து பெட்ரூம் நான் நீட் பண்ணிட்டேன். ஏர்லி மார்னிங் கோவிலுக்கு போயிட்டனால நான் வந்து எந்த பெட்டு மேலே அப்படியே நாங்கள் பெட்ஷீட்லாம் போட்டு போயிட்டேன். அதனால் இப்போ தான் நான் வந்து எல்லாத்தையும் முதல்ல நான் வந்து பெட்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு நான் அடுத்த வேலைகளை பண்ணலான்ட்டு நான் வந்து பார்க்குறேன். இப்போ வந்து நான் பெட்ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டேன். பெட்ஷீட்லாம் மடித்து வைக்கிறது தான். இப்போ நான் வந்து பெட்ரூமை க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். மாற்றிட்டு பெட்ரூமை க்ளீன் பண்ணிட்டேன். 5 நிமிஷத்தில் இப்போ பெட்ரூம் க்ளீன் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம பெட்ரூமை வந்து நான் இப்போ காலையிலே பெருக்கிடணும். ஏன்னா நேற்று வந்து நான் கோவிலுக்கே போயிட்டு இருந்தனால நியூ இயர் கொண்டாட ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டோம். ஆனால் நான் ஒன்றுமே பண்ணலை. இப்போ காலையில் வந்து இப்போ தான் திருநீர் மலையெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு வந்து இப்போ தான் நான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பெட்ரூமை க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது ஹாலில் இந்த ஒயிட் துணியெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். இதை இப்போ முதல்ல நான் துணி ஆலா துணி பவுட்ரு அதுக்கப்புறமா உப்புலாம் போட்டு ஊற வச்சுக்க போகிறேன். நான் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். எப்போவுமே நம்ம வெள்ளை சட்டை போடும்போது துணியெல்லாம் நல்லா திருப்பி போட்டு தான் போடணும். அப்புறமா வந்து துணி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக போட்டாலே போதும், வெள்ளை சட்டை பளிச்சுன்னு ஆகிடும். எப்போயுமே வெள்ளை சட்டை போடும்போது நம்ம நல்லா ஒன்றா திருப்பி வச்சுட்டு தான் ஊற வைக்கணும். நான் ஊற வச்சுருவேன். அமுக்க நல்லா திருப்பி கையெல்லாம் திருப்பிட்டு தான் அமுக்கணும். இப்போ நான் வந்து மீதி துணிகளை வந்து மிஷினில் போட்டுருவேன். அப்போ ஹால் பெட்ரூம்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த கறி துணிகளெல்லாம் நான் வந்து துணி பவுடரும் துணி சோடா மாவும் போட்டு இதெல்லாம் ஊற வைக்க போகிறேன். வந்து எல்லாமே ஒரு 5 நிமிஷத்தில் முடித்த வேலைகள் தான். இப்போ நான் துணிகளை பெட்ரூமை க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது
மடிக்க வேண்டிய துணிகளையும் நான் மடிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து வாஷிங் மிஷினில் போடுற துணியும் போட்டுட்டேன். இப்போ எனக்கு வந்து 3 ரூமும் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கிச்சனில் மட்டும்தான் பாத்திரம் மட்டும்தான் கழுவணும். இப்போ நம்மளுக்கு சமையலும் வேகமாகிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி அடுத்தடுத்து வேலைகளை சுருக்கமாக நல்லா செய்யும்போது நம்மளுக்கு வீடும் நீட்டாகவும் சமையலும் நம்ம செய்திடலாம். இப்போ நான் துணிகளெல்லாம் வேகமாக மடிச்சிடுறேன். ஹால் அதுக்கப்புறமா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்தது நான் வந்து டைனிங் டேபிள், இதை பாருங்கள் டைனிங் டேபிள் எப்படி இருக்குது. நாங்கள் டூர் போயிட்டு வந்த பேகு, அதுக்கப்புறமா நாங்கள் எடுத்துன்னு போன டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அப்படி இப்படியே இருக்குது. இதை முதல்ல க்ளீன் பண்ணிப்போம். அப்போ ஹாலில் வந்து நீட்டாகிடும். நான் வந்து பிள்ளையார்பட்டிக்கு போனதில் இந்த பிள்ளையார் தான் வாங்கினேன். இந்த பாருங்கள், இது வந்து 150 ரூபா. எல்லாேருக்கும் போயிட்டு வந்த ஞாபகமாக எல்லாேருக்கும் கொடுக்கலாம், நியூ இயர் கிஃப்ட் மாதிரி கொடுக்கலான்ட்டு நான் வாங்கினேன். கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்கேன், இன்னும் ஒரு 4 பேருக்கு தான் கொடுக்கணும். 150 ரூபான்ட்டு ஒரு 10 போல் வாங்கினேன். எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன், இன்னும் 4 தான் இருக்குது. இப்போ இதை வந்து நான் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். ரொம்ப அழகான பிள்ளையார், அரச இலை பிள்ளையார், கல் ஃபுல்லாக ஸ்டோன் தான். இப்போ இதை நம்ம பூஜை ரூமில் வச்சு அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து நான் ஞாபகமாக கொடுக்கணுன்றதுக்காகவே நான் வந்து என் கண்ணுக்கு படுற மாதிரியே நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். அப்போ தான் என் ஞாபகமாக கொடுக்க முடியும்னுட்டு. அடுத்தது வந்து நான் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். டேபிள்லாம் டைனிங் டேபிளும் எல்லாம் எடுத்து நானே க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் ஒன்லி பெருக்க வேண்டிய வேலை தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்த உடனே பெட்ரூம் எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு. நான் பெருக்கமும் செய்துட்டேன். இனிமேல் நியூ இயர்னால் ஒரு நாளைக்கு முன்னாடியே செய்து வச்சிடணுன்னுவாங்க. ஆனால் நாங்கள் ஃபுல் பிஸியாக இருந்துட்டனால நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி செய்யலை. இனிமேல் தான் நாங்கள் வந்து வீட்டில் சாமி கும்பிடணும். அதனால் நான் வந்து இப்போ ஹால் எல்லாமே பெருக்கிட்டேன். இனிமேல் கிச்சனில் போயிட்டு பாத்திரத்தை கழுவிட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். நாங்கள் வந்து ஈவினிங் தான் சாமி கும்பிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஃபுல் கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டோம். அதனால் ஈவினிங் தான் நான் வந்து வீட்டில் சாமி கும்பிடணுன்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே நான் வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு சாமி பாத்திரம்லாம் துலக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் சாமி கும்பிட பார்க்குறேன். வீடையும் நான் பெருக்கி முடிச்சிட்டேன். ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, டூர் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஊருக்கோ கோவிலுக்கோ எங்கேயோ வெளியில் பிக்னிக்கோ அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி எப்படி வீட்டை வச்சுட்டு போகணும், டூர்லாம் போயிட்டு வந்த பிறகு எப்படி க்ளீன் பண்ணணுன்றதை தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் எல்லா ரூமே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னாலுமே நமக்கு வீடு வந்து உடனடியாக க்ளீன் ஆன மாதிரி ஆகிடும். இந்த பாருங்கள், முதல்ல மேட்டு இதெல்லாம் எடுத்துடணும். மேட்டெல்லாம் எடுத்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஓரம் போட்டணும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் முதல்ல பாத்திரத்தெல்லாம் எடுத்து நம்ம ஜிங்கில் போட்டுட்டனாலுமே நம்மளுக்கு வந்து கிச்சன் வந்து நீட்டாகிடும். இந்த பாருங்கள், நான் வந்து எல்லாம் பெருக்கிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ என்ன கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணணும். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தை கழுவிடணும், ஸ்டவ்வை கழுவிடணும். அப்போ இன்றைக்கி வந்து என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு ஆரம்பித்த மாதிரி ஆயிடுச்சு. டூர் நம்ம வெளியில் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு வீடை வந்து நம்ம க்ளீன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் ஸ்டவ் மட்டும் நல்லா கழுவிடணும். இதை பாருங்கள், கிச்சன் ஃபுல்லாக நான் நீட் பண்ணிட்டு எனக்கு பாத்திரம் மட்டும் கழுவிக்கிடணும். இந்த மாதிரி நம்ம வெளியில் போயிட்டு வந்த பிறகு எப்படி வீடை சுத்தம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை பாருங்கள், எல்லாருமே நான் வித்தின் ½ an hour அதுக்குள்ளே நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். இனிமேல் பாத்திரம் கழுவி வீட்டுக்கு மாம்பு போடுறதுக்கு ஒரு ½ an hour, 1 hourலேயே நம்ம வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணிடலாம். அப்புறமா துணி துவைக்கிறது வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. இனிமேல் ஒயிட் ஷர்ட்டை துவைக்கிறதுக்கு ஒரு 1 hour. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 3 hours நம்ம வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிடும். கொஞ்சம் வேகமாக செய்யும்போது இன்னும் கூட சீக்கிரமாக முடியும். சமையல் 1 hour. அது மாதிரி மற்ற நேரம் நம்ம ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கலாம். இது வந்து என்னுடைய ஹவுஸ் க்ளீனிங் டிப்ஸு. நீங்களும் இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.